ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவடே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற நான்கு தலைப்புகளிலும் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜாதகத்தில் மாந்தியும் மனிதனுடைய வாழ்க்கையும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை பார்ப்போம். மாந்தி என்ற உபகிரகத்தை பற்றி நாம் தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் கேரளாவில் முழுமையாக அங்கம் வகிக்கிறது சூரியனின் மைந்தன் சனி, சனியின் மைந்தன் மாந்தி. மாந்தி அழிவிற்கின்றே தோன்றியது. ஒரு சமயம் ராவணன் கட்டுப்பாட்டில் அடிமையாக இருந்தன நவகிரகங்கள். அகந்தை கொண்ட ராவணன் நட்சத்திரங்களை பார்த்து இந்த உலகில் எந்த சக்தியாலும் எந்த வகையிலும் அழிக்க முடியாத வெற்றி வீரனாக ஒரு மகன் வேண்டும். அதற்கு நீங்கள் எந்த ராசிகளில் எப்படி இருந்தால் அப்படிப்பட்ட ஒருவன் பிறப்பானோ அந்த கிரகத்தின் வரிசையில் அமருங்கள் என்று கட்டளையிட, இன்று என் மனைவி மண்டோதரிக்கு கற்பதானம் செய்யப் போகிறேன், உடன் செயல்படுங்கள் என்று கட்டளையிட்டான். வேறு வழியின்றி நவகிரகங்களும் அப்படியே அமர்ந்தன. அப்போது சனிக்கு வியர்த்தது. அதை துடைத்த சனியின் கையில் குளிகை போல் மெழுகாக அழுக்கு போல் திரண்டிருந்தது. அதை கண்ட குரு, உன் மாயா சக்தியால் சனியிடம் உள்ள அழுக்கை எப்படியாவது மண்டோதரியின் கற்பத்தில் சேர்த்துவிடு. அது மண்டோதரிக்கு பிறக்கப் போகும் இந்திரஜித்தின் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் அமரும்படி நான் செய்கிறேன். அப்போதுதான் பிறக்கப் போகும் இந்திரஜித்தால் அழியப்போகும் உலகத்தை நம்மால் காக்க முடியும் என்று சொன்னார். அதன்படி புதனும் செய்து முடித்தார். இந்திரஜித் பிறந்தான், இளம் வயதிலேயே மாண்டான். இதுதான் வரலாறு. இதிலிருந்து அழிவு சக்தியாகவே பிறந்தான் என்பது தெளிவாகிறது. மாந்தி ஒருவர் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பது நாம் அறிய மாந்தியை கண்டுபிடிக்கும் முறையை சில குறிப்புகள் மூலம் அடுத்தது ஒரு பதிவில் தருகிறோம். அதற்கு முன்னால் தற்போது மாந்தி எந்த கிரகத்தால் சேர்ந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் என்பது சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். மாந்தி சூரியனுடன் சேர்ந்தால் தந்தைக்கு கேடு. மாந்தி சந்திரனுடன் சேர்ந்தால் தாய்க்கு கேடு. மாந்தி செவ்வாயோடு சேர்ந்தால் சகோதரனுக்கு கேடு. மாந்தி புதனோடு சேர்ந்தால் புத்திமந்தம் மாமனுக்கு கேடு. குருவோடு சேர்ந்தால் பாசாண்டியாக இருப்பார் அல்லது பலமான கஞ்சனாக இருப்பார். சுக்கிரனோடு சேர்ந்தால் நீச்ச பெண்களோடு தொடர்பு, பெண் வியாதி இருக்கும். சனியோடு சேர்ந்தால் ஆயுள் குறைவு. ராகு கேதுவோடு சேர்ந்தால் அக்னி ஆளும் விஷத்தாளும் கேடு. மாந்தி ஒன்றில் இருந்தால் குரூர சுபாவம் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல பொருளாதாரம் செல்வாக்கும் சேர்ந்து இருக்கும். அதே சமயத்தில் அந்திம காலத்தில் இவர் பேரும் புகழோடும் வாழ்ந்து இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருந்தால் காமம் அதிகம் இருக்கும். குடும்பப்பற்று இல்லாமல் இருக்கும். கோல் சொல்லி குடுக்கிருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் இவர் வீட்டுக்கு அருகிலேயே முன்னோர்களை தகனம் செய்த இடமாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அந்த வீடு வாஸ்து குறைபாடு உள்ளதாக இருக்கும். அப்படியும் இல்லாவிட்டால் அது பலமான பாதிப்பும் சங்கடங்களை உருவாக்கக்கூடிய தன்மையோடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லக்கணத்துக்கு 3ஆவது இடத்தில் மாந்தி இருந்தால் இது ஓரளவு சரியான ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தாலுமே கூட இவர்களுடைய தைரியமும் வீரியமும் அந்திம காலத்தில் இவர்களுக்கு எதிர்வாதமாக மாறி உடல்நலத்தில் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்ப சூழலை உருவாக்கி ஆண்மை குறைவோடு இருப்பதற்கான வழிவகையில் பிறந்து விடுகிறது. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது தாய், வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள். அது மட்டுமல்லாமல் நமது நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் இதயத்திலிருந்து இரத்தம் வெளியில் செல்லக்கூடிய வாழ்வு பகுதியில் பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது. அதாவது மாந்தி 4ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 14 டிகிரியிலிருந்து 21 டிகிரிக்குள் அமைய பெற்றிருப்பின், அதே குறிப்பிட்ட பாகைக்குள் ஒரு கிரகம் இருந்து அது 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் இருதய பாதிப்பால் இழப்பு நேர்ந்திருப்பது ஜாதகம் நம்மிடம் இருக்கிறது. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது புத்திர தோஷம் என்பது பலமான பாதிப்பை தருகிறது. இது இல்லாமல் ஞாபக சக்தி, நம்முடைய முன்னோர்களுடைய வம்சாவளியினுடைய கௌரவத்தையும் மரியாதையும் மதிக்காமல்
பணத்துக்காக மட்டும் பயணப்பட்டு வாழ்ந்து அந்திம காலத்தில் கௌரவ குறைச்சலோடு இறக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மாந்தி 6ஆம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு. எதிரி, கடன், நோய் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எதிரிகள் நம்மை பார்க்காத பொழுது நம்மை அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் பார்த்தால் சின்ன சின்ன மிருகங்களை பார்த்து பெரிய பெரிய மிருகங்கள் சில நேரத்தில் பயந்து ஓடும். அப்படி ஒரு சூழ்நிலையை அடையாளம் காட்டும். 7ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய தொழில் கூட்டாளிகளால் பாதிப்புகளையும் சங்கடங்களையும் கெட்ட பெயர்களையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. 8ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது ஆயுள் குறைவு. அப்படி வாழ்ந்தாலும் வியாதியால் பீடிக்கப்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தரும். 9ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது தந்தைக்கு பகையாகவும் குருவுக்கு துரோகியாகவும் அதே சமயத்தில் வெளியூர் பயணம் சங்கடத்தையும் சலிப்பையும் அவமானத்தையும் நஷ்டத்தையும் அள்ளித்தரும் அமைப்போடு அமைந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே மாதிரி தாய்க்கு நீங்காத நோய் உருவாக்கி அதன் மூலமே அவர்கள் அந்திம காலத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை தந்து விடுகிறது. மாந்தி 10இல் இருந்தால் பாவம் செய்வான், அடிமை தொழில் புரிவான். ஆனால் 10க்குடையவன் வலுப்பெற்றால் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாந்தி 11ஆம் இடத்தில் இருந்தால் பொருளாதாரம் ஓரளவு தரமாக இருக்கும். பங்குச்சந்தை, லாட்டரி, சூதாட்டம் போன்றவையில் நல்ல லாபம் இருக்கும். மூத்த சகோதரனின் ஆதரவு உண்டு. ஆனால் மூத்த சகோதரன் ஒழுக்கம் கெட்டவனாகவும் அல்லது சமுதாய ஒழுக்கங்களுக்கு முரண்பட்டவனாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்தினுடைய அதிபதி நீச்சமானால் மூத்த சகோதரம் இருக்காது, உச்சமானால் மூத்த சகோதரம் இருக்கும். அது பகையாக மாறும் என்பதை கருத்தில் கொள்ளலாம். மாந்தி 12ஆம் இடத்தில் அமையப்பட்டவன் வஞ்சகனாகவும் இருப்பான், அதிக செலவாளியாகவும் இருப்பான், தூக்கமின்மையும் இருக்கும். அதே சமயத்தில் இரவில் கனவில் இறந்தவர்களும் கர்ண கடோரமான பயத்தை உண்டு பண்ணக்கூடிய தகுதியுள்ள கனவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக 12ஆம் இடத்தில் மாந்தி இருக்கிறது என்பது ஆழ்ந்த தூக்கத்திற்கும் அமைதியான தூக்கத்திற்கும் இது பகையை என்பதை கருத்தில் கொள்ளலாம். கற்பனை அரசன் 12இல் மாந்தி அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் பாவி என்றும் 11ஆம் இடத்தில் பாவாதிபதி கெடாத நிலையில் இருந்தால் அதிக நன்மையே என்றும், மேலும் மாந்தி நின்ற ராசியினுடைய அதிபதி 1, 4, 5, 7, 9, 10ஆம் இடத்தில் இருக்க அதிகமான பொருள் தானிய விருத்தி, மேலும் நல்ல பிள்ளைகள் உண்டு. பொதுவாக மாந்தி இருக்கும் ராசிநாதன் பலம் பெற்றால் நன்மையும் தீமையும் மாறி மாறி நடக்கும் என்பது விதி. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். இன்னும் மாந்தியினுடைய தகவல்கள் சம்பந்தப்பட்ட பதிவு இன்னும் நிறைய பதிவுகளுக்காக காத்திருங்கள். இந்த தகவல்கள் அனைத்தையும் மாந்தி நின்ற நிலை சார்ந்த கிரகங்களுடைய தன்மையை பொறுத்துத்தான் மாந்தி பலம் தருவார் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாந்திக்கு சொந்த வீடும் இல்லை, சொந்த நட்சத்திரமும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு கவனத்தை செலுத்துவோமானால் நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவாக அடையாளம் காட்டும். அதே சமயத்தில் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு ஜாதகம் நம் கைக்கு வரும்போது, அதாவது ஒரு வாடிக்கையாளனுடைய ஜாதகம் ஒரு ஜோதிடனுடைய கைக்கு செல்லும் பொழுது தற்போது அன்றைய கோட்சார நிலையில் இருக்கும் மாந்தியும் ஜென்மத்தில் இருக்கும் மாந்தியும் அந்த ஜாதகனுடைய நிதர்சனமான நிலையை அடையாளம் காட்டும். அதாவது அந்த ஜாதகர் இருக்கிறாரா இல்லையா என்பதை தெளிவாக அடையாளம் பார்ப்பதற்கு இந்த கோட்சார மாந்தியும் ஜன்மகால மாந்தியும் மட்டுமே துணை புரியும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மற்ற எந்த விதத்திலேயும் ஒரு ஜாதகர் பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறாரா என்பது காணுவது என்பது இந்த மாந்தியை தவிர மற்ற வழிகள் இயல்பாகவும் சுலபமாகவும் அமைவதில்லை என்பது நடைமுறை உண்மை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம்.